சென்டர் சொல்கிறத விட இது ஒரு லேர்னிங் சென்டர் சொல்லலாம். அந்த வருமான கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம். அதுதான் இங்கே வந்து க்ரைட்டீரியா, வேறு எதுவுமே க்ரைட்டீரியா கிடையாது. ஸோ என்னுடன் என்ஜிஓ மூலியமாக நம்ம சேத்பட் தோபிகானா கம்யூனிட்டியில் இருக்கிற குழந்தைங்களை நம்ம டியூஷன் சென்டர் சொல்கிறத விட இது ஒரு லேர்னிங் சென்டர் சொல்லலாம். இங்கே வந்து குழந்தைங்களை வந்து நாங்கள் ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு வந்து அகாடமிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு, அதை தவிர அவங்கள வந்து ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை அத்தனையும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக மியூசிக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபிட்னஸ் டேன்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்துலேயே இருக்கிற கிரவுண்டுக்கு வந்து ஃபிட்னஸ்க்கு வந்து கோச்சஸ் மூலிமா நாங்கள் அது வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது தவிர வந்து அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்டர்னல் எக்ஸ்போஷர் வேணும் அப்படிங்கிறதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஃபீல்ட் ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து குழந்தைங்க ஒரு வாட்டி எக்ஸ்கர்ஷன் மாதிரி கூட இந்த தமிழ்நாட்டை விட்டு வெளியில் ஒரு இடத்துக்கு கூட அவங்க போயிட்டு வராங்க. பையன் இங்கே இந்த டியூஷனில் படிக்கிறான் சார், 2 வருஷம் ஆகுது. ஃப்ரீயாக தான் எடுத்துக்கிறாங்க, நிறையா பசங்களுக்கு நல்லா ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. அதனால சரி ஒருத்தர் சொன்னாங்க, அதனால நானும் என் பையனை கொண்டாந்து சேர்த்து விட்டேன். நல்லா படிக்கிறேன். வீட்டில் இருந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்குன்ட்டு இப்போ நல்லா நாலேஜும் கொஞ்சம் நல்லா வருது. இந்த இங்கிலீஷ்லேயே பேசுகிற மாதிரி வார்த்தையெல்லாம் நிறைய கற்றுக் கொடுக்குற. சண்டே ஆனால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி தர்றாங்க. என் பேர் சுபஸ்ரீ. நான் 1 இயராக வந்து என்னோட வாலண்டியராக ஒர்க் பண்ணுறேன். ஆஸ் அ டீச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக ஃபார் 6th and 7th ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் 1 year. ஸோ என்னோட ஜேர்னி வந்து 1 year பேக் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ப்ளஸ் என்னுடன் வந்து தே ஆர் ஒரு நியூ லெவல் ஆஃப் கான்செப்ட் லேர்னிங். ரொம்ப பேக்ரவுண்டே இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து தே ஆர் டேக்கிங் அ டியூஷன் மாதிரி இல்லை, தே ஆர் டேக்கிங் அ கிளாஸ். தே ஆர் ட்ரான்ஸ்ஃபார்மிங் தி லைஃப். அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் எனக்கு 12 ஸ்டூடெண்ட்ஸும் ஐ எம் இன்ட்ராக்டிவ். நான் என்னோட 12 ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் மீட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே இருக்கவங்க அவங்க எல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஹோப் வச்சு நிறைய ரொம்ப பெரிய ஆம்பிஷனோட இருக்காங்க. எப்படின்னா அவங்க பிஸ்னஸ், ஒரு லாயர் ஆகணும், எல்லாமே ஒரு பெரிய ஆம்பிஷனோட தே ஆர் ஸ்டார்டிங் தேர் லைஃப் ஹியர். தே ஆர் ட்ரான்ஸ்ஃபார்மிங் தேர் லைஃப் ஆஃப் மெனி பீப்புள் ஹியர் இன் சேத்பட் பீப்புளோட இது. ஸோ என்னோட ஜேர்னி இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 1 இயராக தான் இருக்குது. ஸோ ஐ ஷுட் கண்டினியூஸ். இது வந்து இன்னுமே கண்டினியூ ஆகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த என்னுடன் அவங்களோட மோட்டோவே என்னன்னாக்கா பார்த்தீங்கன்னா, கிராடில் டு காலேஜ். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து காலேஜ் போகிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு தேவையான சப்போர்ட்டை வந்து கொடுக்கணுங்கிறது தான். இப்போ நம்ம லேடி அண்டாவில் வந்து 3 சென்டர், அந்த சென்டரில் வந்து 3 ப்ளே ஸ்கூல், எல்கேஜி, யூகேஜின்னுட்டு 3 கிளாஸஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த குழந்தைங்க யூகேஜி முடித்த உடனே ரெகுலர் ஸ்கூலுக்கு போவாங்க. ரெகுலர் ஸ்கூலில் முடித்த உடனேயே அவங்களுக்கும் என்னோட அசோசியேஷன் எப்படி இருக்கும்னாக்கா, அந்த திரும்ப எங்ககிட்டயே திரும்ப லேர்னிங் சென்டருக்கு வந்துட்டு அவங்க தங்களுடைய டியூஷன் மாதிரி இங்கே வருவாங்க. அதையும் தாண்டி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, இப்போ எங்களுடைய பெரிய குழந்தைங்க 12th படிக்கிற குழந்தைங்களுக்கு நாங்கள் இன்டர்னுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நாங்கள் இனிமேல் வந்து வருஷம் பண்ண போகிறோம். இதை தாண்டி எங்களுடைய ஹையர் செகண்டரி ஸ்கூல் குழந்தைங்களுக்காக மென்டர்ஷிப் ப்ரோக்ராமும் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதாவது அந்த வருமான கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம். அதுதான் இங்கே வந்து க்ரைட்டீரியா, வேறு எதுவுமே க்ரைட்டீரியா கிடையாது. நம்ம தோபிகானா கம்யூனிட்டிலேருந்து இருக்கிற குழந்தைங்க அவங்களுடைய பெற்றோரோட ஆண்டு வருமானம் பிலோ பாவர்ட்டி லைனாக இருக்கிறாங்க, அவங்க தாராளமாக குழந்தை கொண்டு வந்து சேர்க்கலாம். எங்கள் பையன் பசங்க பேர் வந்து விபீஷ்ண பிரணத், அதர்வன். ஒருத்தர் 8th படிக்கிறான், ஒருத்தர் 4th படிக்கிறான். 2 வருஷமாக போயிட்டுருக்காங்க. நல்லா படிக்கிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறாங்க. எல்லா டைமுக்கு எங்களால் வீட்டில் படிக்க வைக்க முடியலன்றதுனால அவங்க டியூஷனுக்கு போகிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸ்கூல் போயிட்டு வந்து டியூஷனுக்கு போயிடுவாங்க, மற்றபடி வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. குழந்தைங்க டைமுக்கு வர்றது கொள்வது எல்லாமே அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி. இல்லை, ஸ்கூல் இங்கே தான் கார்பஸ் ஸ்கூலில் தான் பையன் படிக்கிறேன். ஆனால் ஒருத்தர் சொல்லி தான் நான் எனக்கு இவ்வளோ நாளாக காசு கட்டி தான் நான் பணம் கட்டி தான் படிக்க வச்சுருந்தேன் டியூஷனில். அப்புறம் ஒருத்தர் சொல்லி தான் அதுக்கப்புறம் நான் கொண்டு சேர்த்தேன். 10 வருஷமாக அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இவங்க எல்லாருமே ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்கும் போதெல்லாம் அவங்க ரொம்ப இன்னசென்ட் ஃபேஸாக இருக்கும். அவங்களுக்கு மோஸ்ட்டாக வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது. பட் ஆனால் இப்போ வந்து சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஒரு 6th 7th தான் நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ அவங்களாம் பார்க்கும்போது இப்போ தான் அவங்க ஒரு கேஜிலேருந்து இப்படி வந்திருக்காங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. பட் ஆனால் லாஸ்ட் டைம் வந்து இவங்களுக்கு ஒரு ஆனுவல் ப்ரொடக்ஷன் 2.0 நடந்துச்சு. ஸோ அதில் வந்து தே ஆர் நோயிங் அபவுட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஸோ அவங்களுக்கு வந்து வேர்ல்டோட இன்னொரு எக்ஸ்போஷர் வந்து தெரியுது. ஸோ அதனால நிறைய விஷயம் வந்து தே ஆர் லேர்னிங். அதான் தான்
உற்சவ். தான் உற்சவ்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த குழந்தைங்க இந்த ப்ரோக்ராம்காக ஸ்பான்சர் பண்ணுற ஸ்பான்சர்ஸ் வந்து இங்கே வந்து கெஸ்ட்டாக வருவாங்க. குழந்தைங்க வீட்டில் இந்த ப்ரோக்ராமில் ஸ்பான்சர் ஆகிருக்க அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, தங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு விருந்து மாதிரி இந்த தான் உற்சவ் இந்த நவராத்திரி சமயத்தில் இந்த குழந்தைங்க வந்து நமக்காக ஸ்பான்சர் பண்ண அந்த ஸ்பான்சருக்கு ஒரு ட்ரீட் ஒரு விருந்து கொடுக்குற மாதிரி தான் இந்த தான் உற்சவ் ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு. இதில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. இதில் ஒன் ஆஃப் த இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சருக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விருந்து ஏற்பாடு பண்ணுறது. இது வந்து லாஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த தான் உற்சவா. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் அவங்கக்கிட்ட அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்றதே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறா. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாயங்காலத்தில் நிறையா ஹெல்ப் பண்ணுறா சார். அதனால சரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சாப்பாடுக்கு வீட்டுக்கு லஞ்சுக்கு வர்றதுக்காக இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்துருக்கு சார். சாம்பார், ரசம், அப்புறம் பொல்லங்காய் கூட்டு, கோஸ் பொரியல், வாழைக்காய் வறுவல், அப்புறம் வடை பாயாசம், அப்போலாம் அவ்வளோ. லாஸ்ட் டைம் நான் போயிருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து அந்த ஃபேமிலி ரொம்ப கனெக்டடாக ஃபீல் ஆயிடுச்சு. அவங்க இப்போ கூட அவங்க எங்கே பார்த்தாலும் என்னை பார்த்து பேசிட்டு தான் போகிறாங்க. ஸோ அவ்வளோ கனெக்டடாக என்னோட ஃபேமிலி மாதிரியே எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இது புதுசு இல்லை, இது வந்து இன்னொரு ஃபேமிலியோட நான் கனெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஒன்லி. இப்போ இன்னைக்கு வரக்கூடிய இந்த கம்யூனிட்டி லஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 ஸ்பான்சர்ஸ் வராங்க. இந்த 40 ஸ்பான்சர்ஸும் 40 குழந்தைங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இந்த குழந்தைங்களே வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து நல்ல விருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஸ்பான்சர் வாழ்த்தி வழி அனுப்பி வைப்பாங்க. ஸோ நம்ம எந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம், இந்த குழந்தைங்க வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்கிறாங்க, இவங்களுடைய வீடு அமைப்பு எப்படி இருக்குது, இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது. ஸோ அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்காக நம்ம பண்ணுற இந்த ஸ்பான்சர் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு போய் சேரணும். அதன் மூலிமா அவங்க வாழ்க்கையில் அவங்க முன்னேறணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கும். இந்த நோக்கத்தோடு அவங்க வந்து செயல்படுத்துகிறாங்க. ஆக்சுவலி ஐ எம் பேசிக்கல் லா ஸ்டூடெண்ட். ஸோ லா ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறனால எனக்கு வந்து இந்த சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு இன்ஸ்டா பேஜில் ஃபீட் பார்த்து நான் வந்து கான்டாக்ட் பண்ணது தான். அப்புறமா இந்த என்ஜிஓ வந்து என்னோட டோட்டல் லைஃபே மாற்றிருச்சு. ஸோ சொல்லப்போனால் என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃபே வந்து நான் ஃபைன் பண்ணேங்க. என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லைஃப் நான் எப்படி கொண்டு போக போகிறேன், how I'm going to help everyone. ஸோ நான் என்னோட ஐடியாலஜியும் நிறையா இங்கே வந்தோடனே நிறையா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. இப்போ இந்த குழந்தைங்களோட ஃபேமிலி சூழ்நிலை வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய மனக்குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா வீட்டோட சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா பெற்றோருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபைட்ஸு, அந்த இதெல்லாம் குழந்தைங்களை பாதிக்கும் போது அதுக்கு நாங்கள் என்ன எங்கள் சென்டரில் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா வீக்லி ஒன்ஸ் வந்து எங்களுடைய கவுன்சிலர் வந்து அவங்க குழந்தைங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அதை தாண்டி நாங்கள் வந்து அந்த கவுன்சிலரே வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டுன்னு சொல்லி வச்சுட்டு அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை பேரண்ட்ஸை நாங்கள் மீட் பண்ணுவோம். மீட் பண்ணி அதில் வந்து அவங்களுக்கு பெற்றோர் வளர்ப்பை குறித்த சந்தேகங்களுக்கும் நாங்கள் வந்து அதுக்கும் நாங்கள் வந்து பதில் கொடுப்போம். அவங்க வரலனாக்கா கூட வர சொல்லி இது பண்ணுவாங்க. நாங்கள் தனியாக செப்பரேட்டாக எங்கே எப்போயாவது போகும்போது பேசிட்டு பார்த்துட்டு நல்லா இது பண்ணிட்டு வருவோம். ஸோ ஆஸ் அ லா ஸ்டூடெண்ட்டாக இன்னுமே நான் நிறையா பண்ணணும். இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் சொல்லுவாங்க ஐ வாண்ட் டு பிகம் அ லாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ ஷுட் ஹெல்ப் தேம் இன் தட் வே அப்படின்னு சொல்லி இனிமே என்ரிச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ குழந்தைங்க வந்து எங்களோட சென்டருக்கு ரெகுலராக வராங்க அப்படின்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இல்லை அவங்க பேரண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஸ்கூலில் வந்து வால் ஆஃப் அப்ரிசியேஷன் வச்சுருக்கோம். அதில் வந்து ரெகுலராக இந்த மாதம் இந்த குழந்தை லீவே போடாமல் வந்தது அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு பாராட்டு வந்து குரூப்பில் போகும். அப்புறம் அந்த குழந்தைங்களோட ஃபோட்டோவை எங்களுடைய கிளாஸில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம்.